எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா வந்து ஒரு புது சேவிங்ஸ் பற்றி தான் பேச போகிறேன் நான். அது ஒன்றும் இல்லை, நம்ம கேலண்டர் பற்றி ரொம்ப ஈஸியாக நம்ம சேவிங் பண்ணலாம். இதில் வந்து பெரிய வந்து ஆர்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம சேவிங் பண்ணலாம். இதை பற்றி நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னே எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட்டு, உங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது ஃபர்தராக நான் என்னென்ன வீடியோ போடணும் எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் எனக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட்டு, இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த பழைய வீடியோவும் போய் பாருங்க. நான் ரொம்ப நல்ல நல்ல கண்டென்ட்டும் கொடுத்து போட்டிருக்கேன். நிறைய மணி சேவிங்ஸ் டிப்ஸ் போட்டிருக்கேன். நிறைய வந்து நம்ம வந்து குழந்தைகளை வந்து நம்ம எதிர்காலத்து வந்து எப்படி நம்ம வந்து அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு சேவ் பண்ணணும், நம்ம ரிட்டைர்மெண்ட் பத்தி எப்படி சேவ் பண்ணணும், இதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோ போய் பேசலாம். என்னன்னு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இந்த இந்த நாலு மாசம், இந்த வருஷம் 2025 4 மாசம் நம்ம கடந்து போயிட்டோம். இன்னைக்கு தேதி வந்து 30ஆம் தேதி. இன்னைக்கு நான் இந்த வீடியோ வந்து 30ஆம் தேதி ஏப்ரல் மாசம் எடுத்துட்டு இருக்கேன். காலையில வந்து 10 மணி கரெக்டா ஆகுது. இப்போ என்னன்னா வந்து இப்போ வந்து நம்ம ஒரு கேலண்டர் எடுத்துக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்க. அந்த கேலண்டர்ல வந்து நம்ம வந்து தினந்தோறும் நம்ம செலவு பண்ணுவோம். அதுல வேண்டிய செலவு, அனாவசிய செலவு, அப்படி நிறைய செலவு நம்ம செய்யறோம். நம்ம சில டைம் நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம், அப்புறம் வீட்டுக்கு போய் நம்மளுக்கு வந்து இப்போ வர நம்ம வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எதுக்கு இது வாங்கினேன், இது ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்குல்ல அப்படின்னு நம்ம அவங்க நம்மள சத்தம் போடுவாங்க. அப்ப வந்து நம்ம யோசனை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு வந்த பணத்தை வந்து அப்படி நம்ம நினைப்போம். அதே மாதிரி அவங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து நம்ம இது எதுக்கு வேஸ்ட் ஆகிட்டு வாங்கிட்டு எடுத்து நம்ம வீட்டுல இருக்குல்ல, அது வந்து ஆனதுக்கு அப்புறம் நம்ம வாங்கினா நல்லது இல்லை. இங்க எதுக்கு வீட்டுல வந்து கடை வந்து எல்லாம் வாங்கி வாங்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, இல்ல ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை திட்டும் மாதிரி இருக்கும். எல்லா ஃபேமிலியிலும் இது மாதிரி இருக்கும், இல்லை நான் சொல்லலை. ஸோ வந்து நம்ம அனாவசியம் செலவு பண்றோம் பாரு, அதை எல்லாத்தையும் தடுத்துட்டு வந்து ஒன்றும் இல்லை. கேலண்டர்ல வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி அது வந்து 30, சில மாசத்துல 30 தேதி வருது, சில மாசத்துல 31 வருது. தான் கழிஞ்சு போயிடுச்சு. இப்போ 28, 29 வருது. அந்த தேதிக்கு என்னைக்கு நீ வந்து ஒரு அமௌண்ட் நீங்க வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, சரி அப்ப வாங்காத போயிடுறீங்க. அந்த அந்த தேதிக்கு போய் அந்த மேபி 15 ரூபா இருக்கும், இல்ல 20 ரூபா இருக்கும், 22 ரூபா இருக்கும். அந்த தேதியில போய் டிக் பண்ணுங்க. அந்த காசு எடுத்து ஒரு உண்டியில போட்டுடுங்க, இல்ல உண்டியில ஒரு பர்ஸோ எதுலயோ எடுத்து போட்டுடுங்க. அந்த பணத்தை நீங்க எடுக்கக்கூடாது. அப்படி நீங்க வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு 3 மாசத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மே, ஜூன், ஜூலை வருது இல்ல, இந்த 3 மாசத்துல இவ்வளவு நான் சேவிங் பண்ணுவேன், இது கேலண்டர் சேவிங்னு வந்து நீங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த பர்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த உண்டியல்ல இருக்கக்கூடிய அதை வச்சு நீங்க வந்து சேவ் பண்ணணும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து இது. நான் வந்து புக்ல படிச்சேன், அந்த கதை எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நினைச்சு நம்ம மக்களுக்கு வந்து நான் வந்து இதை ஷேர் பண்ண அவங்களுக்கும் யூஸ் ஆகும். நான் அந்த இதுல நான் வந்து இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன் உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ வந்து அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் ஆகும். இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை. அப்படி அவன் ஒரு 3 மாசம், அப்புறம் ஜூலை மாசம், மே, ஜூன், ஜூலை, இந்த 3 மாசம் நம்ம சேவ் பண்ணிட்டு வந்து ஆகஸ்ட் மாசம் எடுத்து வச்சு பார்த்தா அந்த அதுல ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அது மாதிரி வந்து நீங்க வந்து இது வந்து கேலண்டர் சேவிங் வந்து இது நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த ஆர்டிக்கல் படிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு கோல் செட் பண்ணேன். நான் வந்து இப்ப இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து எவ்வளவு அதுல சேர்க்கிறேன்னு அவங்களுக்கு நான் ஒரு கடைசியில் இப்போ நான் ஓப்பன் பண்ணுவோம், அப்போ நான் சொல்லுவேன். இந்த வீடியோ தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் போடுவேன். நான் அந்த இப்படி நான் சேவிங் பண்ணால் அந்த கேலண்டர் சேவிங்னு அவங்களுக்கு சொல்லுவேன். நான் நீங்களும் சேவ் பண்ணுங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்களே பார்ப்பீங்க, நம்ம வந்து சும்மா வந்து அனாவசிய செலவெல்லாம் செய்வோம். நம்மளால நடக்க முடியும். ஒரு அரை கிலோமீட்டர் தான், அதுக்குன்னு ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோக்கு 25 rupees போகுது. இங்கே பாம்பேல ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு 25 ரூபா. தமிழ்நாடு என்ன அந்தந்த ஊருக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. நான் பாம்பேல இருக்கேன், நான் பாம்பே பத்தி தான் சொல்லுவேன். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போனா ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போகலாம். அதுக்கு போய் வந்து 25 ரூபா நம்ம பணம் கொடுத்து போக வேண்டியதா இருக்குது. ஸோ இந்த 25 ரூபாய் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து 2 நாள், 8, 8, 16, 24, 3 தேதி வந்து அந்த 25 ரூபாய் எப்படி கணக்காகும், அதுல அந்த கேலண்டர்ல டிக் பண்ணி அந்த பணத்தை எடுத்து ஒரு உண்டியிலையோ இல்லை பர்ஸ்ல போட்டு வச்சு நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் இந்த பணத்தை. இது நம்மளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு காய்கறி வாங்க போவோம். காய்கறி வாங்கும் போது நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு நான் வாங்குறது காய் வந்து மண்டே டு ஃப்ரைடே அந்த கணக்கு வச்சு தான் காய் வாங்குவேன். அந்த காய் வந்து நம்ம காய்கறி வந்து நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா கெட்டு போகக்கூடாது. அப்படிப்பட்ட காய்கறி தான் நான் வாங்குவேன். அந்த காய்கறி வாங்கும்போது கூட அதுல வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் பாருங்க. அதையும் நம்ம வந்து அந்த உண்டியில போட்டு வைக்கலாம். இது நம்மளுக்கு வந்து ரொம்ப
ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது வந்து நம்ம வந்து கேலண்டர் சேவிங் நம்ம வந்து பலவிதமான சேவிங்ஸ் வந்து அதை கொண்டாந்து சேர்க்க முடியும். நம்ம வந்து வெளியே ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வெளியே போவோம், ஒரு பொருள் வாங்குறதுக்கு, அதுல ஏதாவது ஒரு அமௌண்ட் மிச்சமா இருக்கும். அதை கொண்டாந்து நம்ம அந்த கேலண்டரை பார்த்து எந்த தேதியில நம்ம இது டிக் பண்ணி போடலாம், அந்த கணக்கு பண்ணி அதில் வந்து கலண்டர்ல டிக் பண்ணிட்டு நம்ம அந்த உண்டையில போடணும். இது வந்து நீங்க சேவ் பண்ணிப்பாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதுக்கு முன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நான் உங்களுக்கு சொல்றேன். இது சேவ் பண்ணதுமே நீங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 3 மாசத்துல நான் இதுல இந்த அமௌண்ட் இதில் சேவ் பண்ணுவேன். இது நான் ஒரு பொருள் வாங்க போறேன். ஒரு மொபைல் வாங்க போறீங்களோ, இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்களோ, இல்ல ஒரு ஷூ வாங்க போறீங்களோ, இல்ல ஒரு வாட்ச் வாங்க போறீங்களோ, இல்ல ஒரு காயின் கூட வாங்க முடியும். இப்ப வந்து இப்ப நான் இப்ப இப்ப வந்து நடக்கிற ஒரு விலைவாசியில தங்க நகையில 1 கிராம் வாங்க கூட உங்ககிட்ட வந்து கண்டிப்பா ஒரு 10,000 ரூபாய் கையில இருக்கணும். அப்பதான் நீங்க 1 கிராம் காயின் வாங்க முடியும். அது கூட நம்ம வாங்கி வைக்க முடியும். அது எவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இல்லையா? ஸோ வந்து இந்த 3 மாசத்துல நீங்க வந்து ஒரு கோல் ஒன்று செட் பண்ணணும். இந்த பணம் சேர்க்கிறேன், இதுக்காக நான் போய் இந்த பொருள் தான் வாங்க போறேன்னு நீங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். நீங்க அப்பப்போ வந்து சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்க, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஒரு நல்ல பகுதியில நான் வந்து திருப்பி நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் என் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. திருப்பியும் நான் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.